தருமே தியாக பலி. வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. மாறாயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. மாறாயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே, இறை மாண்பை இன்றே பெறவே. விரைவாய் வருவோம், தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். மாறாயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. மாறாயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. மனங்களின் சோர்வை நீக்குமே. மகிழ்வுடன் பாடும் வேளையே, மனங்களின் சோர்வை நீக்குமே. திருவாழ்வை தேடி பெறுவோம், மறைவாழ்வின் நன்மை அடைவோம். பணிவாய் குலமாய் இயேசு பதம் இணைவோம். மறையின் வழியில் வேத ஒளி பெறுவோம். மாறாயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. மாறாயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இப்படியோடு நாம் அமர்ந்திருப்போம். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. இறை இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களை, புனித பவுல் அன்பத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பலியின் மையக் கருத்து நற்செய்தி அறிவிப்பின் தொடக்கமே மனமாற்றம் என்பதாகும். மாற்றம் ஒன்றே மாறாத ஒன்று என்பார்கள். மாறாதிருக்க நான் கல்லா மண்ணா என்று சினந்து பாடுகிறார் கவிஞர் ஒருவர். மனித வாழ்வு மாற்றத்தை ஏற்கும் வாழ்வு. பூ அழகானது, ஆனால் அது பூவாகவே இருந்துவிட முடியாது. காயாக, கனியாக, விதையாக, இன்னொரு புதிய மரமாக அது மாற்றம் பெற வேண்டும். பிறக்கின்ற குழந்தை சிறுவனாக, இளைஞனாக,
பெரியவனாக மாற்றம் பெற வேண்டும். அதுதான் இயல்பானது, இயற்கையானது. கடவுள் இன்று நமக்கு தருகின்ற அழைப்பு நாம் மனம் மாறி வாழ வேண்டும் என்பதாகும். நற்செய்தியின் தொடக்கத்தில் இருந்தே நாம் பார்க்கும்போது பாவி சக்கேயு மீட்படைந்து மனிதனாக மாறினான். சவுல் புனித பவுலாக மாறினார். ஆம், என் வாழ்வில் என்ன மாற்றத்தை உருவாக்கப் போகிறேன்? மானிடராகிய நாம் நம் உறவுகளில் மாற்றத்தை காணும் வரம் வேண்டி இந்த புனிதமான தெய்வீக பலியில் இணைந்து பங்கேற்று ஜெபிப்போம். கிறிஸ்தேசுவில் அன்புக்குரியோரே, புதுக்காலம் 3ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு இந்த வழிபாடு சிறப்பு செய்கின்ற பொறுப்போடு இவன் அமர்ந்திருக்கின்ற புனித பவுல் அன்பிய இறை அன்பு பிள்ளைகளோடு சேர்ந்து உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக சிறப்பாக உங்களோடு சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து உங்களுக்காக பரஸ்பரம் இறைவேண்டல் செய்கிறோம். நிறைவான இறை ஆசிரை பெறும். புனித பவுல் அன்பியம் என்று சொல்லுகிற வேளையிலே நிறைய நன்கொடையாளர்கள் அன்பளிப்புகளாக இந்த அருமையான பசிலிக்கா இறை சமூகத்தினுடைய பல்வேறு பெரிய பெரிய காரியங்களுக்கு முகமலர்ச்சியோடு நன்கொடை தருகின்ற நல்லவர்கள் வாழ்கின்ற ஒரு அன்பியம். மிக சிறப்பாக தங்களுடைய குடும்பத்திற்காக உழைத்து பல்வேறு பணிகளில் உழைத்து பணி நிறைவு பெற்றவர்கள் இந்த சமூகத்திற்காக தொடர்ந்து அர்ப்பணத்தோடு சில நல்ல காரியங்களுக்கு முன் இருக்கின்ற அந்த ஒரு அளப்பெரிய காரியம். மிக சிறப்பாக இராணுவம், காவல்துறை ஆசிரியர்கள், பேராசிரியர் பெருமக்கள் மிக சிறப்பாக கட்டிடப்பணி அது சார்ந்த பல்வேறு பணிகளை மிக சிறப்பாக செய்யக்கூடியவங்க. எனவே இந்த அருமையான அன்பிய குடும்பங்களிலிருந்து அன்பளிப்பாளர்களாக இருக்கின்ற பணி நிறைவு பெற்று இந்த சமூகத்தினுடைய அந்த அருமையான செயலுக்கு தொடர்ந்து உழைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செயல் வேறு எந்த பங்கிலும் பார்க்க முடியாது. ஜெபமாலை செய்கின்ற ஒரு காரியத்தில் எல்லா அன்பியங்களுக்கும் உதவுகிற அருமையான 2 சகோதரிகள் இந்த அன்பியத்தில் உண்டு. மற்ற அன்பியங்களை ஜெபமாலைக்கு ஆட்கள் இல்லைன்னா அவங்க உடனே ஜெபமாலை சர்வீஸு ஃபோன் பண்ணுவாங்க. இவங்க 2 ஓடி வந்து அதை அப்படியே ஈக்குவலைஸ் பண்ணிடுவாங்க. அது எனக்கு மறக்க முடியாத ஒரு செயல். எப்போதுமே எவர் ரெடி 108 ஃபார் ஜெபமாலை, ஃபார் ரிசைட்டிங் ரோசரி, அந்த மாதிரி உள்ள ஜெபமாலை சர்வீஸ் செய்யக்கூடிய பெரியவங்க இந்த அன்பியத்தில் உண்டு. மிக சிறப்பாக அன்பு நிறைந்தோரே, தன்னுடைய பெற்றோரை இழந்து பாட்டினுடைய கேராப்பில் வாழக்கூடிய அருமையான 2 வாலிப மகள்கள் உயர்கல்வி படிக்கிறாங்க. இந்த அருமையான நாட்களிலே இந்த அருமையான சமூக இந்த அன்பியத்திலே மருத்துவர்கள் உண்டு, நிறைய நம்முடைய மெட்ரிக் ஆசிரியர் பெருமக்கள் உண்டு. இப்படி நிறைய தங்களுடைய குடும்பத்திற்காக வெளிநாடுகளில் செட்டிலான குடும்பங்கள் நிறைய இருக்கிறாங்க. எனவே வெளிநாடுகள் நமக்கு நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய இவர்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு அழகான பணி வாழ்வுக்கான வாய்ப்புகள், வசதிகள் தொடர வேண்டும். அதை நிறைவாக அவர்கள் செய்து தங்களுடைய வாழ்வுக்கு நிறைவான வருவாய் ஈட்டிக் கொள்ளக்கூடிய பேராசிரியர் அவர்களுக்கு தரணும். குடும்பங்கள் இருக்கிற முதிய பெரியவர்கள் நன்கு பராமரிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். பிள்ளைகள் எல்லாருமே மிகுந்த ஞானத்தோடு கல்வி கற்க வேண்டும். உயர்கல்வி, தொழிற்கல்வி, மேல்கல்வி கற்கிற வாலிப பிள்ளைகளும் அங்கனமே ஞானத்தோடு தங்களுடைய வாழ்க்கை அணுகி படிப்பிற்கு ஏற்ற பணி வாழ்வு பெறுகின்ற வரை பெற்றோர் வழியாக, உற்றார் வழியாக, ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்கள் வழியாக கடவுள் அவர்களுக்கு வழிகாட்டி அருள் தரணும். இப்படியெல்லாம் சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே மிக சிறப்பாக அன்பு நிறைந்தோரே, மேரி உஷா நன்றியாகவும் பிள்ளைகள் நன்கு படிக்கவும் இறை ஆசிரோடு வளரவும் இந்த பலிப்பு கொடுக்குறாங்க. திருவாளர்கள் பழனிசாமி ரெட்லின் பேபி குடும்பத்தான் தங்களுடைய அன்பு மகளுக்கு திருமணம் நன்முறையில் நடைபெறுகின்ற அந்த ஒரு ஆசை வேண்டி இந்த பலிப்பு கொடுக்குறாங்க. மோன்சி பெரிய ஆபத்திலிருந்து கடவுள் தன்னை காப்பாற்றிய கிருபைக்காக கடவுளுக்கும் அன்னைமரி அன்பு தாய்க்கும் நன்றி சொல்லுறாங்க. ஆலிஸ்டர் ஜூட் தன்னுடைய 8வது பிறந்த நாள் நன்றி பலியாக இந்த பலிப்பு கொடுக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களும். நல்ல கல்வி வாழ்வு, நல்ல ஆரோக்கியமான உடல் நலனோடு சுறுசுறுப்பாக செயல்படுகின்ற இறையாசிற்கான ஜெபங்கள். திருவாளர்கள் ஜோ ஐசக் ஆண்டனி, ஜோஸ்பின் சஜிதா, ஜொலிண்டா என்கின்ற தங்களுடைய அன்பு மகளோடு சேர்ந்து இந்த பலியை நன்றி பலியாக கொடுக்குறாங்க.
ஜாஸ்மின் ஷர்லி ஆலன் ஆண்டன் அருமையான இந்த அன்பு பிள்ளைகள் தங்களுடைய வாழ்விலே கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றி மறவாத உள்ளத்தால் நன்றி பலிப்பு கொடுக்குறாங்க. லியா எல் ரஃபோனா தன்னுடைய 6வது பிறந்த நாள் நன்றி பலியாக இந்த பலிப்பு கொடுக்குறாங்க. அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களும். அவருடைய கல்வி வாழ்விலே சிறக்க நல்ல ஆரோக்கியமான உடல் நலனோடு சுறுசுறுப்பாக செயல்படுகிற ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க நம்முடைய ஜெபங்கள். இவர்களோடு நினைவில் வாழும் அம்ப்ரோஸ் ஞான சௌந்தரி, நினைவில் வாழும் ஜார்ஜ் லில்லி புஷ்பம், நினைவில் வாழும் குமாரதாஸ், நினைவில் வாழும் தேவதாஸ், நினைவில் வாழும் அம்ப்ரோஸ் ஜினோராஜ் ஸ்தனிஸ்லாஸ் மேரி, நினைவில் வாழும் ஆண்ட்ரிஸ் லியோனால்ட் ஜான் ஜோஸ்பின் விமலா, நினைவில் வாழும் வர்கீஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆன்மாக்கள், நினைவில் வாழும் மரிய மதலேனாள் அந்தோணி, நினைவில் வாழும் பால்ரோஸ் என்பவருடைய ஆன்மாவின் 3ஆம் ஆண்டு நினைவு பலி என்று சொல்லி நம்முடைய வாழ்ந்து இறந்தவர்களின் ஆன்மாக்கள் இறையடி சேர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக இந்த கல்வாரி பலிப்பு கொடுக்கிறோம். வழக்கம் போல நம்முடைய பங்கிலிருந்து வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில், வெளி மாவட்டங்களில் பணியின் நிமித்தம், படிப்பு நிமித்தம் தங்கியிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த திருப்பலியின் அருள் வரங்களை ஆண்டவர் சேர்க்கட்டும், தரட்டும் அப்படி சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தூய மரியன்னை பசிலிக்கா யூடியூப் சேனல் வழியாக தேவா தொலைக்காட்சி நேயர் மக்களாக இந்த அருமையான வழிபாடிலே நேரடியாக கலந்து கொள்ளக்கூடிய, அந்த வழிபாட்டை கண்டுகளிக்கக்கூடிய, அந்த வழிபாட்டிலே சில நன்றிகளை வெளிப்படுத்தக்கூடிய, அந்த வழிபாட்டில் சில நம்பிக்கையான தேவைகளை எடுத்து சொல்லி எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாரையும் இந்த கல்வாரி பலியினுடைய இறைவனுடைய இறையாசிர் சென்று சேரட்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மிக மிக சிறப்பாக சென்ற நாளிலே நம்முடைய பங்கு சமூகம் முன்னெடுத்த ஒரு ஏழை அன்பு மகளுக்கான திருமண எல்லா செலவுகளையும் முழுமையாக ஏற்றோம். அந்த அருமையான செயலுக்கு பங்களித்த எல்லாரையும் நன்றியோடு இந்த கல்வாரி திருப்பீடத்திலே நினைவு கூறுகின்றேன். அவர்களுக்காக உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறது. கொஞ்சம் தேவசகாயம் அன்பியும் 24,000 + 55 தேங்காய், செபஸ்தியார் அன்பியும் 8,000, அருளானந்தர் அன்பியும் 12,000, சியோன்மலை அன்பியும் 7,500, சகாயமாத அன்பியும் 7,750, குழந்தை தெரசால் அன்பியும் 8,400 தோடு 25 தேங்காய், வியாகுல் அன்னை அன்பியும் 12,400 + 9 தேங்காய், ஜான் மெரிய வியானி அன்பியும் 6,700, சூசேப்பர் அன்பியும் 8,100 + 15 தேங்காய், லூர்தன்னை அன்பியும் 3,000, டொமினிக் அன்பியும் 5,000 + 10 தேங்காய், லாரன்ஸ் அன்பியும் 2,000, ஜார்ஜியார் அன்பியும் 8,000, குழந்தை இயேசு அன்பியும் 5,000 + 10 தேங்காய், அபிலா தெரசல் அன்பியும் 4,500 சேர்த்து 150 கிலோ அரிசி திரு ஜெரோம் அவர்கள், பவுல் அன்பியும் ரூபாய் 7,000, அகஸ்தினார் அன்பியும் ரூபாய் 8,300, பூண்டி மாத அன்பியும் 5,300, பெயர் சொல்ல விரும்பாத ஆமூசா உறுப்பினர் திரு ஒரு 10,000, மரியாயின் சேனை 1,000, கோல்பின் இயக்கம் 5,000, வடம் இழுத்தல் போட்டியில் கிடைத்த பரிசு தொகை 9,000 இதை தந்திருக்கிறாங்க. அது மாதிரி பர்னதத் அன்பியும் தேங்காய் எண்ணெய் 3 லிட்டர், தேங்காய்கள் 15, அன்னை தெரசா அன்பியும் தேங்காய் 3, வெண்கல குட்டும் 1, சவேரியார் அன்பியும் வத்தல் பொடி 2 கிலோ, மல்லி 2 கிலோ, பரலோக மாதா அன்பியும் தேங்காய் எண்ணெய்த்தோடு சில அருமையான பொருட்களையும் தந்திருக்கிறாங்க. மர பீரோ 1, மரக்கட்டில் 1, ஆமூசா துணைத் தலைவர் திரு ஜெரோம் அவர்கள், மெத்தை 1 செபஸ்தியார் அன்பியும், மிக்சி கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம், ஃப்ரிட்ஜ் 1 பங்கு பேரவை பொருளர் திருமதி ஜெயந்தி குடும்பம், டின்னர் செட் 1 பெயர் சொல்லாத ஒரு நபர், கெட்டில் 1 சூசேப்பர் அன்பியும், பவுல் செட் 1 தேவசகாயம் அன்பியும், மில்க் குக்வேர் 1 புனித ஜான் மரிய வியானி அன்பியும், சாரி 2 தூய மரியன்னை பசிலிக்கா சார்பாக சீராக வழங்கப்பட்டது, வெங்கல குட்டும் 1 அன்னை தெரசா அன்பியும், வெங்கல செம்பு 1 வியாகுல் அன்னை அன்பியும், வெங்கல பானை குக்வேர் 1 அருளாந்தர் அன்பியும், சர்வம் 1 வாளி 1 ஹாட் கேஸ் 1 குழந்தை இயேசு அன்பியும், மூடல் பாத்திரம் டோமினிக் அன்பியும், இட்லி பாத்திரம் 1 லாரன்ஸ் அன்பியும். இந்த அருமையான அன்பு பிள்ளைகளுடைய இந்த ஒரு தியாக செயல் ஒரு அன்பு ஏழை மகளுக்கு உதவி இருக்கிறது. எனவே இந்த அன்புக்குரியவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன். ஒருங்கிணைத்த ஆமூசாவினர் அடித்தள முழு வளர்ச்சி சங்கத்தினத்தோடு நம்முடைய பங்கு அருள் பணிப்பேரை நிர்வாகிகள் என்று சொல்லி எல்லா அன்பி பிள்ளைகள் இந்த அழகான ஒரு செயலை செய்திருக்கிறோம். ஆண்டவர் நிறைவான இறையாசிரி உங்களுக்கு வழங்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், இன்னொரு மகளுக்கான ஒரு செயலை செய்வது நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பேர பிள்ளைகளுக்கும் அந்த ஆசை நிச்சயமாக கிடைக்கும். எனவே இந்த கல்வாரி பலியிலே இந்த நன்கொடையாளர்களுக்கு நிறைய நன்றி சொல்லுறேன். இவர்களுக்காக சிறப்பாக உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற இழந்து நிற்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் எல்லாரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, பாசமான என்னுடைய பிள்ளைகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படவிருக்கின்ற கடவுளின் படைப்பு பொருளாகி இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி தந்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் அல்ல கடவுளே, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கம் நீரே. இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியருள் உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இந்த தண்ணீரை நம்பிக்கையோடு பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பு வழங்குவதாக. இவ்வாறு நாங்கள் தூயதையத்தோடுமை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வருகின்ற இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எல்லாம் அல்ல கடவுளே, தண்ணீர் வளம்பெறுதல் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கின் எலிசா வழியாக கற்பித்திருமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவன்போடு ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியருள் உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடங்களெல்லாம் நம்பிக்கையோடும் நன்றி உணர்வோடும் இதனை ஏற்கின்ற இதயங்களெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. தூய ஆவியார் எங்களோடு உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என்மேல் தெளித்து நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு நம் எல்லாரையும் அழைத்து செல்லுவாராக. ஆமென். வேதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உயிரினிலே நல் மனதுள்ளோர்க்கு அமையும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமச்சி கோருகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லா விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவர் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக போதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே,
ஆண்டவராகியும் இறைவனே, இறைவனின் செம்மறி, தந்தையை நின்று நித்தியமாக தெரிந்த மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவர், தீயம் இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவர், என்னை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவர், என் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே ஒருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நல்ல செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது என்னும் மகிழ்ச்சி செய்தியையும் இன்னும் வேறு பல மகிழ்ச்சி செய்திகளையும் பிற இனத்தார் வாழும் கலிலேய பகுதிகளில் கொடுப்பதை வாசகத்தின் மூலம் கவனமாக கேட்போம். பிற இனத்தார் வாழும் கலிலேயாவில் மக்கள் பேரொளியை கண்டார்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, 1 முதல் 4 வரை உள்ள இறைவார்த்தைகள். முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேய நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வர செய்வார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி உறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 27 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு.
ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடினேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுள்ளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினரே, ஆண்டவரின் நலன்களைக் கண்டே என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதிகொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. இன்றைய இரண்டாம் வாசகமானது புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துவை ஏற்று திருமுழுக்கு பெற்ற பின்னரும் பிரிவுகளோடும் பிளவுகளோடும் வாழும் கொரிந்து நகர மக்கள் மாற்றம் பெற வேண்டும் என்று அழைக்கிறார் திருதூதர் பவுல். இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்ற நமது வாழ்வும் பிளவுகள் சண்டை சச்சரவுகள் இல்லாத அர்த்தமுள்ள வாழ்வாக அமைய வேண்டும் என கூறும் வாசகத்தை கவனமுடன் கேட்டு வாழ்வாக்குவோம். நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாக இருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 10 முதல் 13 மற்றும் 17ஆம் இறைவசனங்கள். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே. நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். என் நண்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குளோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். நான்
இதை சொல்ல காரணம், உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்பல்லோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்கிறீர்களாம். கிறிஸ்து இப்படி புலப்பட்டுள்ளாரா? அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? அல்லது பவுலின் பெயரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டீர்கள்? திருமுழுக்கு கொடுப்பதற்கல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 4 இறை திருவார்த்தைகள் 12 முதல் 23 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களில் எல்லைகளில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகுமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசையா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தார் வாழும் கலிலேயா பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு 2 சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகை தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
உலகில் பல்வேறு திரவங்கள் இருக்கின்றன. வேதியியல் படித்தவர்களுக்கு தெரியும், அல்லது நமக்கு தெரியும். நீர் ஒரு திரவியம், கடல் நீர் அதிக டென்சிட்டி உள்ள ஒரு திரவியம் என்று திரவியங்கள் அதிகமாக இந்த உலகில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த திரவிய பொருட்களில் அல்லது உலவ பொருட்களில் மிக விலை உயர்ந்ததும் அல்லது கனத்த திரவியமாக கருதப்படுகின்றது பாதரசம் என்று சொல்லப்படுகின்ற திரவம். எல்லோருக்கும் தெரியும், திரவத்திலே லிக்விட் இஸ் வெயிட்லெஸ் ஆப்ஜெக்ட். மெர்க்குரி என்பது அதிக விடை அல்லது எடை உள்ள ஒரு பொருள். ஏன் இந்த பொருள் விலை மதிப்பு மிக்க ஒரு பொருளாக பார்க்கப்படுகின்றது? அல்லது கண்டுபிடிக்கப்பட்ட உலோகங்களில் திரவத்தில் இந்த பொருள் ஏன் விலையும் அல்லது அதிகமாக காணப்படுகின்ற பொருளும் இல்லாமல் இருக்கின்றது என்பதற்கு ஒரே காரணம், பாதரசம் என்ற பொருளில் நீங்கள் எந்த ஒரு பொருளை கொட்டினாலும் அல்லது எந்த ஒரு விலை உயர்ந்த பொருளை நீங்கள் அதில் இணைத்தாலும் பாதரசம் தன்னிலையில் இருந்து மாறாக அது அதனுடன் கலக்கின்ற மற்றொரு பொருளை தன்வயமாக்கி கொண்டு அந்த பொருளின் தன்மையில் தன்னை கரைத்து கொண்டு தானாக மாறி அந்த பொருளை தன்வயப்படுத்தி கொள்ளும். இது வேதியியல் மாற்றம் என்று சொல்வார்கள். மற்ற பொருட்களுக்கு இல்லாத ஒரு மாற்றம் ஏன் இந்த பொருளில் இருக்கின்றது என்றால், மற்ற எந்த இரு பொருட்களையும் நீங்கள் சேர்த்தீர்கள் என்றால் அந்த இரண்டு பொருட்களும் தன்னிலையிலிருந்து கரைந்துவிடும். அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, சோடியமாக இருந்தாலும் சரி, கார்பரேட்டாக இருந்தாலும் சரி, கரைந்துவிடும். ஆனால் இந்த பாதரச திரவியம் மட்டும்தான் எந்த ஒரு நிலையிலும் தன் நிலையை விட்டு கொடுக்காத ஒரு நிலையாக அந்த பாதரசத்தை பார்க்கின்றார்கள். அதனால்தான் அது மிக உயர்ந்ததும் மிகவும் எல்லா திரவியங்களை விட மிக உயர்ந்த ஒரு திரவியமாக பார்க்கப்படுகின்றது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய 3 வாசகங்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது இறைவன் தன்னிலையில் நின்று கொண்டு நம்மை மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்புக்கு கொடுக்கின்றார். இன்றைய நாளிலே தாயாம் திரு அவையும் இன்றைய பொது காலத்தின் 3வது ஞாயிறும் நாம் கொண்டாடுகின்ற பொழுது தாயாம் திரு அவை இன்று பவுல் அடிகளாரின் மனமாற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்த மனமாற்ற பெருவிழாவிலே இறைவன் எத்தகைய ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கின்றார், அந்த இறைவனின் அழைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை தான் இன்றைய 3 வாசகங்களின் அடிப்படையில் உங்களோடு சிந்திக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். நான் தொடக்கத்தில் சொன்னது போல இறைவன் மிகவும் உயர்ந்தவராக, முழு மனிதனும் முழு இறைவனுமாக அந்த இறைவனின் எல்லா நிலைகளிலும் நின்று கொண்டு மனித இனத்தை தன்வயப்படுத்திக் கொள்வதற்காக நம்மை அழைக்கின்றார். நம்மை அழைப்பை பெற்ற திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்ற அழைப்பு நாம் ஒவ்வொருவரையும் மனமாற்றம் அடைவதற்கு அழைக்கின்றது. அது எப்படிப்பட்ட மனமாற்றம் என்றால், நான் இறைவனை என்வயப்படுத்திக் கொள்வதற்காக நான் இறைவனை இறைநிலையிலிருந்து நான் தாழ்த்தி கொள்வதில் அல்ல, மாறாக மனித நிலையில் இருக்கின்ற நான் மனித நிலையிலிருந்து கடந்து அந்த இறைவனோடு கலந்து இறைத்தன்மையில் நான் என்னையே கரைத்துக் கொள்வதுதான் மனமாற்றத்தின் அடையாளமாக இறைவன் இயேசு கிறிஸ்து இன்று அழைப்பை விடுகின்றார். எப்படி பாதரசத்தோடு கலக்கின்ற எந்த ஒரு பொருளும் அந்த பாதரச தன்மையில் கலந்து பாதரசமாக மாறுகின்றதோ, அதுபோல ஒவ்வொரு நாளும் நான் திருப்பலியில் பங்கு கொள்கின்றேன், அல்லது அந்த திருப்பலின் வழியாக நான் இறை அனுபவத்தை பெறுகின்றேன். ஜபங்கள் தபங்கள் வழியாக அல்லது ஜபமாலை வழியாக இறைவனோடு நான் ஒன்றித்து வாழ்கின்றேன் என்றால், அந்த ஒன்றிப்பின் அடையாளம் எதில் இருக்க வேண்டும் என்றால் நான் பெறுகின்ற மனமாற்றத்தில் இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய பெருவிழாவும் பொது காலத்தின் 3வது ஞாயிறு வாசகங்களும் நமக்கு கொடுக்கின்றது. திரு அவை வரலாற்றில் 3 மனமாற்றங்கள் அல்லது மாற்றங்களுக்கான நிகழ்வுகளை வரலாற்றின் பொன்னேடுகளில் பதிக்கப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். ஏன் இந்த 3 வரலாற்றில் பொன்னேடுகளில் பதிக்கப்பட வேண்டும் என்றால், குறுகிய வட்டமாக இருந்த இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி இந்த உலகம் அறிவதற்காக இந்த 3 மாற்றங்கள் தேவைப்பட்டதாக நூலின், அதாவது திரு அவையின் வரலாற்றில் சொல்வார்கள். முதல் மனமாற்றம் எது என்றால், இயேசு கிறிஸ்து வாழ்ந்து இறந்து உயிர்த்த பின்னர்
கிபி 36வது ஆண்டில் நடந்த இந்த நிகழ்வை சொல்வார்கள். திருத்தூதர் பணிகளில் 9வது அதிகாரத்தில் சவுல் தமஸ்கு நகருக்கு போகின்ற வழியிலே, தமஸ்கு நகருக்கு போகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சவுலை தடுத்து ஆட்கொள்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என்றால், இதுவரையும் எந்த ஒரு இனத்தை கொன்று அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாரோ, இதுவரையும் இந்த ஒரு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகின்ற இந்த உலகில் எங்கும் இருக்கக்கூடாது என்று நினைத்த அந்த சவுலை பவுலாக மனமாற்றம் செய்கின்றார் ஆண்டவர். அவர் எப்படிப்பட்ட ஒரு மனமாற்றத்தை அடைந்தார் என்றால், இந்த உலகில் இயேசு கிறிஸ்துவை மிஞ்சி அல்லது பேதுருவை மிஞ்சி இயேசு கிறிஸ்துவின் சீடர்களை தாண்டி இந்த உலகில் அதிக பயணம் செய்த ஒரு திருத்தூதனாக பார்க்கப்படுகின்றவர் பவுலடிகளார். உலகின் கடை எல்லை வரையும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கொண்டு செல்ல வேண்டும், இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று தன் உயிரை கொடுக்கும் அளவிற்கு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது அன்பு கொள்வதற்காக மனமாற்றம் அடைந்தவர் பவுல். அதனால்தான் பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய 1வது திருமுகத்திலே 15வது அதிகாரத்தில் சொல்கின்ற பொழுது, நான் ஒரு திருத்தூதனும் அல்ல, இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்தவனும் அல்ல, ஒரு சீடனும் அல்ல, ஒரு யூதனும் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய அவர் நேரடி அனுபவத்தின் வழியாக நான் மனமாற்றம் அடைந்தவன். அது எப்படிப்பட்ட மனமாற்றம்? இவர்களை எல்லாம் விட ஒரு மேலான மனமாற்றம். இவர்களை எல்லாம் விட, திருத்தூதர்களை எல்லாம் விட மேலான திருத்தூதன், சீடர்களை எல்லாம் விட மேலான சீடன் என்று தன்னை பெருமிதம் கொள்ளும் அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த முதல் மனமாற்றம் பவுலடிகளாரின் மனமாற்றம். அதுதான் திரு அவையை வளர செய்தது. 2வது மனமாற்றமாக திரு அவையில் சொல்லப்படுகின்ற ஒரு வரலாற்று மனமாற்றம், கிமு 4வது நூற்றாண்டில் வாழ்ந்த கான்ஸ்டன்டின் என்பவர், 325ஆம் ஆண்டு வாழ்ந்த கான்ஸ்டன்டைன் தன் வாழ்நாளில் முதலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அனுபவிக்கின்றான். இயேசு கிறிஸ்துவை ரோமை நகரில் பறைசாற்றுவதற்கான அந்த தேசிய அல்லது நாடெங்கும் இந்த உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் அனுபவம் பறைசாற்றப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் தோற்றுவித்த இந்த கிறிஸ்துவ மதம் உலகமயமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன் நாடு முழுவதும் இயேசு கிறிஸ்துவை நற்செய்தியை அறிவிக்க உத்தரவு பிறப்பிக்கின்றார். இது திரு அவை வரலாற்றில் 2வது மனமாற்றத்திற்கான அல்லது பரந்த திரு அவையை காண்பதற்காக கொடுக்கப்பட்ட 2வது வரலாற்று மனமாற்றம் என்று சொல்வார்கள். 3வது வரலாற்று அனுபவம் நாம் வாழ்கின்ற இந்த கால சூழலில் நாம் பார்க்கின்ற இந்த அனுபவம் தான். 1962ஆம் ஆண்டு அன்றைய திருத்தந்தையாக இருந்த 23ஆம் அருளப்பர் திரு அவையின் பேதுரு பேராலயத்திற்குள் வருகின்றார். அங்கு கூடியிருக்கின்ற ஆயர்களையும் பெருமக்களையும் பார்க்கின்றார். திரு அவை தாழ்ந்து கொண்டு போய்கொண்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த திரு அவைக்கு என்ன தேவை என்று நீங்கள் அறியவில்லை என்று எழுந்து நடந்து திரு அவையின் கதவுகளை திறக்கின்றார். உள்ளே காற்று வரட்டும் என்று சொல்கின்றார். அதன் விளைவாக தொடங்கப்பட்டதுதான் 1962ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட 2ஆம் வத்திக்கான் சங்கம் 1966இல் முடிவுற்றது. நாம் எல்லோருக்கும் தெரியும் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் மனமாற்றம் எத்தகைய ஒரு மனமாற்றத்தை திரு அவையில் கொண்டு வந்தது என்றால், இதுவரையும் குருக்கள் மையமாக இருந்த திரு அவை அல்லது ஆயர்கள் மையமாக இருந்த திரு அவை மக்களை மையப்படுத்தி மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும், தெருக்களில் இறங்கி இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்று இந்த மனமாற்றத்தை கொண்டு வந்த அந்த திரு அவையை 3வது முக்கியமான ஒரு மனமாற்ற நிகழ்வாக பார்க்கின்றார்கள். இந்த 3 மனமாற்றங்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது, முதல் மனமாற்றம் ஒரு தனி மனிதனின் மனமாற்றம், 2வது மனமாற்றம் ஒரு நாட்டின் வரமாற்றம். ஒரு அரசனை இறைவன் மாற்றுகின்றார். அதன் வழியாக அந்த அரச குலத்தில் இருக்கின்ற மக்கள் இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும் என்று அந்த மனமாற்றத்தை ஏற்படுத்துகின்றார். ஆனால் 3வது மனமாற்றம் பரவலான உலகமயமாக்கப்பட்ட எல்லோருக்குமான மனமாற்றம். அதனால்தான் திரு அவை இன்று எப்படி பார்க்கப்படுகின்றது என்றால், குறிப்பிட்ட ஒரு இனத்திற்கோ குறிப்பிட்ட ஒரு குழுவுக்கோ அல்ல, மாறாக மனமாற்றம் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகின்றது. அது எல்லோராலும் சுவைக்கப்பட வேண்டும், அது எல்லோருக்கும் நிறைவாக கொடுக்கப்படுகின்றது. அதை தான் இன்றைய முதல் வாசகத்தில் எசேயா இறைவாக்கினர் சொல்கின்றார். நப்தலி நாடே அல்லது அது யோர்தான் ஆற்றங்கரையில் வாழ்கின்ற நாடுகளில் யார் வாழ்ந்தார்கள் என்றால் யூதர்கள் வாழ்ந்தார். அப்படி யூதர்கள் வாழ்ந்த நாட்டுக்கு சுடரொளி அனுப்பப்படவில்லை.
மாறாக பிற இனத்தவர் வாழ்ந்த இனத்திற்கே இறைவன் என்ற இயேசு கிறிஸ்து பிறக்க இருக்கின்றார். அவர்கள் காரிருளில் இருக்கின்றார்கள். இந்த உலகம் முழுவதற்குமான ஒரு மனமாற்றத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்க இருக்கின்றார் என்று எசேயா இறைவாக்கினர் முன் அறிவிக்கின்றார். இந்த மனமாற்றத்தை தான் நீங்களும் நானும் பெற்றிருக்கின்றோம், சுவைக்கின்றோம். இது எத்தகைய ஒரு மனமாற்றம், எப்படிப்பட்ட ஒரு மனமாற்றம் என்பதை தான் இன்றைய 2வது 3வது வாசகங்களில் வாசிக்கின்றோம். முக்கியமாக நற்செய்தி நூலிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த 2வது பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அழைப்பை கொடுக்கின்றார். மத்தேயு 1, 2, 3 அதிகாரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்வுகள். 4வது அதிகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தனி பணியை தொடங்குவதற்கான அதிகாரமாக பார்க்கப்படுகின்றது. எப்படிப்பட்ட பணியை இயேசு கிறிஸ்து தொடங்கின்றார்? மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரத்தில் நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையும் சரி, அல்லது மார்க் நற்செய்தி 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கின்ற பொழுது எல்லோரும் நற்செய்தியை நம்புங்கள், காலம் நெருங்கிவிட்டது, இறைவார்த்தையை நம்பி மனமாறுங்கள் என்று ஒரு அறைகூவல் விடுவார். லூக்கா நற்செய்தியிலே 2வது அதிகாரத்தின் இறுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக நான் இந்த உலகுக்கு எதை பறைசாற்ற வந்திருக்கின்றேன் என்பதை லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்திலே அவரது பணியோடு அது தொடங்கி இருப்பார். இது ஒவ்வொரு நாளும் நாம் பெறுகின்ற அனுபவத்தின் வாயிலாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் யாரிடம் மனமாற்றத்தை எதிர்பார்க்கின்றார், எப்படிப்பட்ட ஒரு மனமாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்? இது ஒரு நிறைவான அழைப்பு, எல்லோருக்கும் கொடுக்கப்படுகின்ற அழைப்பு. அதை தான் இன்றைய நற்செய்தியின் 2வது பகுதியிலே பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் முதல் சீடர்களின் அழைப்பை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து திறமையானவர்களோ அல்லது நிறைவுள்ளவர்களோ எல்லாவற்றையும் அறிந்தவர்களையோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கவில்லை. மாறாக குறையுள்ள மனிதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார். நிறைவில்லாமல் இந்த உலக போக்கில் வாழ்ந்தவர்களையும், இந்த உலகில் எதை பற்றியும் கவலைப்படாதவர்களையும், இந்த உலகில் இன்பமுற வாழ்ந்தவர்களையும், தவறு செய்தவர்களையும், பாவிகளையுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார். சுங்கச்சாடியில் அமர்ந்து இந்த மத்தேயை அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த பேதுருவை, காட்டிக் கொடுக்க போகின்ற மறுதளிக்க போகின்ற பேதுருவை அழைக்கின்றார். அந்த நாத்தனியேல் ஆண்ட்ரூவை கூப்பிடுகின்ற பொழுது, அந்திரேயாவை கூப்பிடுகின்ற பொழுது இவர் யார் என்று தெரியாது சொல்கின்றார். அப்படிப்பட்ட சீடர்களை தான் அவர் அழைக்கின்றார். அப்படி அழைத்த சீடர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனமாற்றத்தை ஏற்படுகின்றார், அவர்களிடம் இருந்த எப்படி ஒரு மனநிலையை ஏற்படுத்துகின்றார் என்றால், இறுதி காலங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களை விட்டு சென்ற பொழுது அந்த லூக்கா நற்செய்தியிலே 24வது அதிகாரத்திலே தமஸ்கு, அதாவது போகின்ற வழியிலே அவர்கள் எல்லோரும் மயங்கி பயந்து கிடக்கின்றார். அப்படி பயந்து கிடந்த அவர்களுக்கு தூய ஆவியாரின் ஆற்றல் கொடுக்கப்படுகின்றது. திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரத்தில் பேதுரு எழுந்து சொல்கின்றார், எங்களிடம் பொன்னோ பொருளோ இல்லை, மாறாக நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டோமோ, எதை பெற்றுக்கொண்டார்கள்? நிறைவான மனமாற்றத்தை பெற்றுக்கொண்டார். அதை உங்களுக்கு கொடுக்கின்றோம், எழுந்து நட. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகின்ற அழைப்பு. திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்ற அழைப்பு என்ன அழைப்பு என்றால், இன்றைய 2வது வாசலே பவுலடிகளார் சொல்வது போல, யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ அப்போலோவை பின்பற்றுகின்றேன் என்றோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றேன் என்றோ குழுக்கள் நம்மிடையே இல்லை. மாறாக நாம் எல்லோரும் ஒரு மனதாக மனமாற்றம் அடைந்தவர்கள். நாம் எல்லோரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால், அந்த திருமுழுக்கின் வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றினால் அவர் கொடுத்த மனமாற்றத்தை பெற்றவர்கள். அதனால் நாம் எல்லோரும் இறைவனின் தூதர்கள். நாம் எல்லோரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒரே கிண்ணத்திலும் ஒரே அப்பத்திலும் பங்கு கொள்கின்ற இயேசு கிறிஸ்துவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்ற பெருமிதத்தோடு அந்த வாழ்வை வாழ்வதற்கான அழைப்பு கொடுப்பதுதான் அந்த இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற மனமாற்றம். எனவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் இந்த 3 வாசகங்களையும் சிந்திக்கின்ற பொழுது, அல்லது பவுலடிகளாரின் மனமாற்றத்தை பற்றி யோசிக்கின்ற பொழுது, நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்ற அழைப்பை நாம் சிந்திக்க வேண்டும். இறைவன் கொடுத்திருக்கின்றது ஒரு மேன்மையான அழைப்பு. இந்த திருமுழுக்கின் வழியாக நான் பெற்றிருக்கின்ற அழைப்பு, அல்லது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த உலகில் பெற்றிருக்கின்ற அந்த மனமாற்றத்தின் அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பாக இருக்கின்றது என்றால், நீங்கள் பெற்ற அந்த அனுபவம் இந்த உலகம் பெறுவதற்கான ஒரு அழைப்பை பெற்றிருக்கின்றோம். நான் பெற்ற இறை அனுபவம், நான் பெற்ற இறை மனமாற்றம், அந்த அன்பின் மாற்றம், நம்பிக்கையின் மாற்றம், நீதியின் மாற்றம், இறைவன் பால் நான் கொண்டிருக்கின்ற அன்பு, அது ஏழைகளின் பால் காட்ட வேண்டிய அன்பு. நான் எப்படி இறைவன் மீது முழுமையாக
உறுதியாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேனோ, அந்த நம்பிக்கையில் ஊன்றி வளர்கின்றேனோ, அந்த மனமாற்றம் அடைந்த பிறகு இறைவன்தான் எல்லாம் என்று நினைக்கின்றேனோ, அதை போல என் உறவுகள் மீது நம்பிக்கை வைப்பது, என் அயலான் மீது நம்பிக்கை வைப்பது. அந்த நம்பிக்கை எதை கடந்து இருக்க வேண்டும் என்றால், இந்த உலகில் எனக்கு துரோகம் செய்தவர்களையும் நான் மன்னிக்கும் அளவிற்கு இறைவன் எனக்கு மனமாற்றத்தை கொடுக்கின்றான். அதுதான் நிறைவான மனமாற்றம். நான் அன்பு செய்கின்றவர்களை, எனக்கு அன்பு செய்கின்றவர்களை மட்டும் நான் அன்பு செய்கின்றேன் என்றால் அது நிறைவான மனமாற்றம் அல்ல. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய போது அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், இவர்கள் செய்வது யாது என்று தெரியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்ன அளவு அந்த இறைவன் கொடுத்த மனமாற்றத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கின்றேன் என்றால், இறைவன் காட்டிய அந்த அன்பு விழுமியத்தையும் இறைவன் கொடுத்த அந்த ஆழமான நம்பிக்கையும் இந்த உலகில் நான் மற்றவருக்கு கொடுக்கின்ற பொழுதுதான் நான் பெற்ற மனமாற்றம் முழுமையும் பெறுகின்றது, நிறைவும் பெறுகின்றது. எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே, நான் பெற்ற மனமாற்றத்தின் அடையாளமாக நான் இந்த உலகில் எல்லோர் மீதும் அன்பு பாராட்டவும், இறை நம்பிக்கையில் ஊன்றி வளரவும், நான் பெற்ற இந்த இறை அனுபவம் மற்றவரும் சுவைக்கும் அளவிற்கு நான் ஒரு சாட்சிய வாழ்வாக வாழ்ந்திட அருள் வேண்டி இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். அன்புக்குரியோரை, நாம் எழுந்து நிற்போம், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். சகோதர சகோதரிகளே, பாசமான பிள்ளைகள், புனித பவுல் அன்பிய இறையன்பு பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த பசிலிக்கா இறைசம் வாழுகிற நம்முடைய வாழ்வின் ஜெப விண்ணப்பங்களை எடுத்து சொல்லி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்பின் இறைவா, உம் பணிக்காக தங்களையே அர்ப்பணித்துள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்புவிக்கப்பட்ட மக்கள் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ நம்பிக்கையூட்டி அவர்களை மீட்பின் பாதையில் வழிநடத்தும் ஆற்றலும் ஞானமும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எம் பங்கு சமூகத்தில் பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கும் நோயாளிகளையும் முதியோர்களையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு நீரே மருத்துவராகவும்
ஆறுதலாகவும் இருந்து உமது உடனிருப்பை அவர்களுக்கு அளித்தருளும்படி ஆறுதலின் தெய்வமே உம்மை மன்றாடுகின்றோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் நேர்மையான முறையில் நடைபெறவும் மத சார்பற்ற நல்லாட்சி நடத்த நாட்டு பற்றுள்ள நல்ல தலைவர்களை நீரே தேர்ந்தெடுத்து தரும்படி நீதியின் தேவனே உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, எம் பவுலன்பியத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் படிக்கும் வேலை பார்க்கும் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும். அவர்களுக்கு எந்த தீங்கு நேரிடாதவாறு பாதுகாத்து வழிநடத்தும்படி காக்கும் தெய்வமே உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, புனித பவுல் மனமாற்றம் பெற்ற பின் எத்தனை இன்னல்கள், இடையூறுகள், துன்பங்கள் வந்தபோதும் மனம் தளராமல் துணிவோடு இறையாட்சி பணியை மக்களுக்கு போதித்து வந்தார். நம் பங்கு சமூகமும் இறையாட்சி பணியை துணிவோடு ஆற்றுவதற்கு வேண்டிய ஆற்றலையும் நல்ல மனநிலையும் தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரியோரே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நாம் தவறாமல் ஜெபிக்கின்ற இறையன்பு பிள்ளைகளுக்காகவும் சிறிது நேரம் மௌனமாக நாம் ஜெபிப்போம். அருமையான இந்த நாளிலே புனித மரியன்னை பெசிலிக்கா பேராலயம் உலகமோடு இறை சமூக பிள்ளைகளாக இந்த ஆலயம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற இந்த ஆலய மைதானத்திலும் ஆங்காங்கே பக்தியோடு நின்று கொண்டு இந்த இறை வழிபாட்டில் பங்கெடுக்கிற நீங்கள் வெளிப்படுத்துகிற நன்றிகளை நன்மனதோடு கடவுள் ஏற்கட்டும். எத்தகைய இறை வரங்களை இறை ஆசீராக பெற வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை சொல்லி கண்ணீரோடும் கவலைகளோடும் மன வருத்தங்களோடும் மனக்குழப்பங்களோடும் மனதிலே நிம்மதியில்லாத தன்மையோடும் வெளிப்படுத்துகிற உங்கள் வாழ்வின் தேவைகளுக்கு உறுதுணையாக அன்னையினுடைய தெய்வீக பரிந்துரை இருக்கும். அதன் வழியாக ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு கரம் நிச்சயம் துணை இருக்கும். நல்ல நாளிலே தங்களுடைய குடும்ப வாழ்வில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி என சொல்லி, தங்களுடைய பிறந்த நாள் நன்றி என சொல்லியும், விபத்து ஒன்றிலிருந்து பெரிய ஆபத்திலிருந்து கடவுளே என்னை பாதுகாத்தார் என்று சொல்லி கடவுளுடைய அருள்கரம் துணை இருந்ததை உணர்ந்த அருமையான பிள்ளைகள் நன்றி பலியாக இந்த பலிப்பு கொடுத்து மிக சிறப்பாக தங்களுடைய நன்றிகளை வெளிப்படுத்துகிறார். அவருடைய நன்றிகளை நன்மனதோடு கடவுள் ஏற்கட்டும். குடும்பங்களிலே எல்லாரும் ஆரோக்கியமான உடல் சுகத்தோடு வாழ வேண்டும், பிள்ளைகள் எல்லாரும் ஞானத்தோடு படிக்க வேண்டும் என்று சொல்லி மிக சிறப்பாக தங்களுடைய மகளுடைய திருமண நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என சொல்லி தங்களுடைய வாழ்வின் தேவைகளில் ஆண்டவருடைய தலையீடு, ஆண்டவருடைய அன்புக்கர இறையாசிர் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு வேண்டுதல் பலிப்பு கொடுக்கிற பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள் நிறைவேற ஆண்டவருடைய அன்புக்கரம் துணை இருக்கட்டும், உதவி செய்யட்டும். இந்த வழிபாடு சிறப்பு செய்வதிலே தங்களுடைய அன்பிய பாதுகாவலர் புனித பவுலுடைய மனமாற்ற பெருவிழாவை தாய் திருச்சபை இந்த நாளிலே நன்றியோடு நினைத்து பார்க்கிற வேளையிலே இந்த வழிபாடு சிறப்பு செய்வதிலே நல்ல தயாரிப்புகளோடு உதவுகின்ற புனித பவுல் அன்பியம் சார்ந்த எல்லா இறை அன்பு பிள்ளைகளையும் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். ஏற்கனவே திருப்பலின் முன்னுரையிலே சொன்னது மாதிரி பணி நிறைவு பெற்றவர்களாக இந்த பங்கு சமூகத்தோடு தொடர்ந்து முழுமையாக தங்களை அர்ப்பணம் செய்து கொண்டு இருக்கிற நல்ல பெரியவர்கள்,
மிக சிறப்பாக சில நல்ல அருமையான கொடைகளை இந்த அருமையான பசிலிக்கா இறை சமூகத்தினுடைய வளர்ச்சி பணிகளுக்காக தந்து மிக சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். மிக அருமையான இந்த நாட்களிலே இந்த அருமையான அன்புக்குரியவர்கள் செய்யக்கூடிய தியாக செயல்களின் நிமித்தம் இவர்கள் மேற்கொள்ளுகிற குடும்பங்களுக்காக உழைக்கின்ற பணிவாழ்வுக்காக மிக சிறப்பாக வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் தங்கியிருந்து பணிபுரியக்கூடிய பயின்று கொண்டு இருக்கக்கூடிய எல்லாரையும் கடவுள் அன்பொழுக ஆசிர்வதிக்க வேண்டும். சொந்த தொழில் செய்யக்கூடியவருடைய அந்த தொழிலிலே முன்னேற்றம் காணுகிற, வளர்ச்சியை காணுகிற, உயர்வை காணுகிற, நலனை காணுகிற இறையாசிரை கடவுள் தர வேண்டும். படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஞானத்தோடு கல்வி கற்க வேண்டும். ஞானத்தோடு உயர்கல்வி கற்று அந்த படித்த படிப்பிற்கேற்ற பணிவாழ்வு வாழுகிற அளவுக்கு வழிகாட்டுதலை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான குடும்பங்களிலே சிறப்பு தேவைகளுக்காக மன்றாடி கொண்டு இருக்கிற மிக சிறப்பான தேவைகள் எல்லாம் நிறைவேறி அந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியை பெறுகின்ற ஆசிரியை நிறைவாக தர வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான அன்பிய குடும்பங்களிலே நோய் நொடிகளால் வருந்துகின்ற, நோய் நொடிகளால் கஷ்டப்படுகிற, தங்களுடைய பெற்றோரை இழந்து வாழ்க்கை துணை இழந்து கஷ்டப்படுகிற எல்லாருக்கும் ஆண்டவருடைய அன்பு கரம் எப்போதும் துணை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நல்ல நாளிலே அன்பு நிறைந்தோரே, இந்த பசிலிக்கா இறை சமூகம் ஏழை மகள் ஒருவருடைய முழுமையான திருமணத்தினுடைய முழு பொருள் செலவை ஏற்று மிக மிக சிறப்பாக அந்த பிள்ளைகள் இனிதே இந்த அருமையான சமூகத்தில் வாழ்வதற்கு தேவைப்படுகிற பண உதவி, பொருள் உதவி தந்து அந்த பிள்ளைகளை வாழ்த்தி இருக்கிறோம். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த நம்முடைய அடித்தள முழுவல் சங்க நிர்வாகிகள், அதனுடைய உறுப்பினர்கள், பங்கு அருள்பணி பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், இந்த பசிலிக்கா இறை சமூகம் சார்ந்த எல்லா அன்பியங்களின் நிர்வாகிகள், அன்பியங்களின் இறைமக்கள், இந்த பசிலிக்கா இறை சமூகத்தில் செயல்படும் எல்லா அமைப்புகளும் அதனுடைய நிர்வாகிகளும் உறுப்பினர் என்று சொல்லி எல்லாருமே முழுமையாக நம்முடைய உழைப்பிலிருந்து ஒரு பகுதியை நம்முடைய ஒரு மகளுக்கு தருவது போன்று இந்த அன்பு மகளுக்கு தந்திருக்கிறோம். இது இறைவனுக்கு மிக 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 பிடித்தமான ஒரு செலவை. இந்த அருமையான ஒரு நிகழ்வுக்கு பங்களிப்பு செய்த எல்லாரையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய வாழ்வுக்கு தேவைப்படுகிற எல்லா ஆசிரியும் கடவுள் நிறைவாக தரட்டும் என்று சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறது போன்று இந்த அருமையான நாளிலே புனித மரியன்னை பசிலிக்கா யூடியூப் சேனல் வழியாக, தேவா தொலைக்காட்சி வழியாக நம்மோடு இந்த கல்வாரி பலியில் இணைந்து அன்னை வழியாக பெறுகிற நன்மைகளுக்கு நன்றி சொல்லி கொண்டு இருக்கிற அன்னையினுடைய பரிந்துரை வழியாக ஆண்டவர் இயேசுவினுடைய அருள் காவலை, அருள் ஆசிரியை பெற வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டு இருக்கிற எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறட்டும். நம்முடைய பசிலிக்கா இறை சமூகத்திலிருந்து வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில், வெளி மாவட்டங்களில் படிப்பு நிமித்தம், பணி நிமித்தம் தங்கி இருக்கிற யாவரையும் இந்த கல்வாரி பலியின் இறை ஆசீர் சென்று நிறைவாக சேரட்டும். ஆமென். பலியிட வருகின்றே, என்னை பலியென தருகின்றே. இயற்கை தந்த நலங்கள், இறைவன் தந்த வரங்கள், மண்ணில் விளைந்த மணிகள், மனிதம் நாடும் மனங்கள், மகிழ்வுடனும் பதம் படைக்கின்றேன். ஏற்றிடுவார்
மனங்கள் தாழ்ந்து வருந்தும் தருணம் உழைப்பில் உயரும் உணர்வும் உலகை உயர்த்தும் பணியும். அன்பு சகோதர சகோதரிகளை, பாசமான அன்பு பிள்ளைகள், என்னுடையதும் உங்களுடையதுமாக எல்லாரும் இணைந்து பூ கொடுக்கின்ற இந்த காலை கல்வாரி பலி எல்லாம் அல்ல நம் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இவற்றை புனிதப்படுத்தியவை எங்கள் மீட்பிற்கு பயன்படருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இதயங்களை படைத்தது போன்று மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் மனமாற்றம் பெறவும் திருவுளமானே. ஆகவே படைப்புள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் மாற்றமடைந்தோர் உம்மையேற்றவாறு புகழுகின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே மனத்தோராய் உம்மை வாழ்த்துகின்றன. எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் படைகளின் கடவுளும் ஆண்டவர். மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒன்றுமே இரவு விருந்த இறந்தியவனே சூரசம் இருந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் கடவுளுக்கு நன்றி சொல்லி தம் அன்பு சீடருக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி வாழுகிற முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் ஆகியனவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற அருள்தாரும். விண்ணக இளைப்பாறுதலை இவர்களெல்லாம் பெற வேண்டும், இவர்களுக்கெல்லாம் அருளப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த கல்வாரி பலி வழியாக நாங்கள் நம்பிக்கையோடும் நன்றி உணர்வோடும் நினைவு கூறுகின்ற நினைவில் வாழும் அம்ப்ரோஸ் ஞான சௌந்தரி, நினைவில் வாழும் ஜார்ஜ் லில்லி புஷ்பம், நினைவில் வாழும் குமாரதாஸ், நினைவில் வாழும் தேவதாஸ், நினைவில் வாழும் அம்ப்ரோஸ் ஜினோராஜ் சனிசலாஸ் மேரி, நினைவில் வாழும் ஆண்ட்ரிஸ் லியோனால் ஜான் ஜோஸ்பின் விமலா, நினைவில் வாழும் வர்க்கீஸ் மற்றும் அவருடைய குடும்பத்திலே இறந்தவர்கள், நினைவில் வாழும் மரிய மதலேனாள் அந்தோணி, நினைவில் வாழும் பால்ரோஸ் என்கின்ற எம் அன்புக்குரியவர்களையும், மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகிற எங்கள் அன்பு சகோதரர் சகோதரிகளை, இறந்தோர் எல்லாரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி நுழைத்துக் கொள்ளும். இங்கு இருக்கிற எங்கள் அனைவர் மீதும் எங்களை சார்ந்த எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எம் பசிலிக்கா இறை சமூக பாதுகாவலுமான தூய அன்னை, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, இந்த உலகிலே உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்கள், இந்த நாளிலே தாய் திருச்சபையோடு நன்றியோடு நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித பவுல், இவர்களோடு நாங்கள் எல்லாரும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு வழியாகவே உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் தர உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள்
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்த எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு ஆண்டவரின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது தூதர்களுக்கு சொன்னீர். எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப எமக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புக்குரியோரே, ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்வோம். அமைதியின் வாழ்த்து. உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அன்பாய் அழைப்பு பெறும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்திலிருந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும் எனது ஆன்மா நலமடையும். தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளமெங்கும் பூக்குதே, புது சந்தோஷங்கள் எனி தோன்றுதே. தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளமெங்கும் பூக்குதே,
தேவாரும் புது வாழ்வு என்னை தாரும் உன்னாசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னை தாரும் உன்னாசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேவன் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் பூக்குதே. புது சந்தோஷங்கள் என்னை தோன்றுதே. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது. நான் உனக்காக உயிர் வாழ குணமானது. எனக்கேற்ற உன் வார்த்தை உயிரானது. நான் உனக்காக உயிர் வாழும் உரமானது. என்னையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா. இதையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா. நீகம் துணையாகும் என் வாழ்வின் வரமல்லவா. வரமல்லவா. வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னை தாரும் உன்னாசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னை தாரும் உன்னாசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனத் தோன்றுதே. என்னை தாங்கும் உன் அன்பு மாறாதது. அது என் வாழ்வு செல்வதற்கு மேலானது. என்னை தாங்கும் உன் அன்பு மாறாதது. அது என் வாழ்வின் செல்வத்துள் மேலானது. என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா. என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா. நிதம் என் வாழ்வில் தோற வேண்டும் உறவல்லவா. உறவல்லவா. வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னை தாரும் உன்னாசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னை தாரும் உன்னாசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. கரம் கூப்பி உன்னை தொழுதே நான் எழுந்திட வலுவானா. நான் உயர்ந்திட உறவானா. இறங்கிடும் மதங்களில் நீ என நிறைந்திடும் கருணை இறைவனே. நன்றி சொல்லி பாடுகிறோம் கானம் உன் அன்பாலே உருவான ராகம். நன்றி சொல்லி பாடுகிறோம் கானம் உன் அன்பாலே உருவான ராகம். கரம் கூப்பி உன்னை தொழுதே நான் எழுந்திட வலுவானா. வரமாகி என்னில் நிறைந்தார் நான் உயர்ந்திட உரமானா. உள்ளிருந்த பாதையை மலராக்கினாய். அலைகடலை கடக்க படகானா. உள்ளிருந்த பாதையை மலராக்கினாய். அலைகடலை
உங்கள் கொடையானது. நன்றி என்ற ஒரு வார்த்தை குறைவானது. நன்றி என்ற ஒரு வார்த்தை குறைவானது. நன்றி சொல்லி பாடுகிறோம் கானம் உன் அன்பாலே ஒரு வானராகம். நன்றி சொல்லி பாடுகிறோம் காலம் உன் அன்பாலே ஒரு வானராகம். கரம் கூப்பி உன்னை தொழுது நான் எழும்பிட வருவானா. வரமாகி என்னில் நிறைந்தார் நான் உயர்ந்திட உரமானா. அன்புக்குரியோரே, இன்றைய அறிவிப்புகள். திருமண அறிவிப்பு. முழகமூடு நம்முடைய பங்கு சார்ந்த திருவாளர்கள் வின்சென்ட் புஷ்பலதா இவர்களின் அன்பு மகள் ஜெனிசா என்பவருக்கும், மாத்திரவிளை பங்கு திக்கணங்கூடு கிளைப்பொங்கிலே திருவாளர்கள் மரி அகஸ்டின் பிலோமினாள் இவர்களின் அன்பு மகன் ஹைசன்ரேஜ் என்பவருக்கும் திருமணம். இது மூன்றாவது அறிவிப்பு. முழகமூடு நம்முடைய பங்கிலே திருவாளர்கள் இயேசுதாசன் மேரி அல்போன்சாள் இவர்களின் அன்பு மகள் மேரி மேழ்சி ராணி என்பவருக்கும், மணலிக்கரை பங்கு சமூகம் சார்ந்த திருவாளர்கள் ஜார்ஜ் கலா இவர்களின் அன்பு மகன் ஷாஜு என்பவருக்கும் திருமணம். இது மூன்றாவது அறிவிப்பு. முழகமூடு நம்முடைய பங்கிலே திருவாளர்கள் ஜோசப் ஆண்ட்ரூ ஃபெலிக்ஸ் புஷ்பராணி இவர்களின் அன்பு மகன் ஆன்லின் என்பவருக்கும், சிதறால் பங்கு சமூகம் சார்ந்த திருவாளர்கள் ஜான் ராஜபோஸ் ஷீபா இவர்களின் அன்பு மகள் செல்சியா என்பவருக்கும் திருமணம். இதுவும் மூன்றாவது அறிவிப்பு. முழகமூடு நம்முடைய பங்கிலே திருவாளர்கள் ஜோசப் மேரி இவர்களின் அன்பு மகள் ஜெஸ்ஸி ஜூடித் என்பவருக்கும், கோட்டாறு மறை மாவட்டம் குருசடி பங்கிலே திருவாளர்கள் அருள் அமல்ராஜ் ஸ்டெல்லா மேரி இவர்கள் அன்பு மகன் லீடன் லெஜ் என்பவருக்கும் திருமணம். இது இரண்டாவது அறிவிப்பு. முழகமூடு நம்முடைய பங்கிலே திருவாளர்கள் பென்னட் மெட்டில் சத்யா இவர்களின் அன்பு மகள் பெனுசாயூட்ஸ் என்பவருக்கும், பாளையங்கோட்டை சாந்தி நகர் பங்கிலே திருவாளர்கள் ஜோசப் பரித் ஆக்னஸ் டெய்சி இவர்கள் அன்பு மகன் ஆண்டனி சந்திரபோஸ் என்பவருக்கும் திருமணம். இதுவும் இரண்டாவது அறிவிப்பு. முழகமூடு நம்முடைய பங்கிலே திருவாளர்கள் லாசர் ருக்குமணி இவர்களின் அன்பு மகன் அசோக் என்பவருக்கும், மாடத்தட்டு விளை பங்கிலே திருவாளர்கள் விக்டர் ராஜ் மேரி விக்டோரியா இவர்களின் அன்பு மகள் விம்மி என்பவருக்கும் திருமணம். இதுவும் இரண்டாவது அறிவிப்பு. முழகமூடு நம்முடைய பங்கிலே திருவாளர்கள் செல்வராஜ் சகாயராணி இவர்களின் அன்பு மகள் பெமினா கார்மன் என்பவருக்கும், மணலிக்கரை பங்கிலே திருவாளர்கள் மரியதாசன் கில்டா இவர்கள் அன்பு மகன் ஆண்டனி பிரபிந்தாஸ் என்பவருக்கும் திருமணம். இது முதல் அறிவிப்பு. வருகிற புதன்கிழமை நம்மளுடைய பங்கிலே 4 திருமண திருப்பலிகள். 7 இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அதை தட்டி அந்தந்த பங்குகள் அனுப்பியிருக்கிறோம். முதல் திருப்பலி 9 மணிக்கு ஷார்ப்பாக வந்திருக்கணும் அப்படி சொல்லியிருக்கிறேன் நான். 9 மணிக்கு அவங்க வந்தாங்கன்னா 9:35 மணிக்கு அவங்கள நான் திருப்பி ஜாலியாக வெளியே அனுப்பி வச்சுருவேன். 9:40க்கு தொடங்கி 10:10க்கு அடுத்து 10:15 அடுத்த திருப்பலி, 10:15 தொடங்கி உடனடியாக 10:45, அதுக்கப்புறம் இன்னொரு திருப்பலி அப்படி சொல்லி எல்லாருக்குமே 10:30க்கு முன்னாடி ஃபாதர் தாலி கட்டி வச்சிடணும் அப்படி சொல்லி 4 பேரும் சேர்ந்து ஒரே திருப்பலி வச்சாங்கன்னா பிரம்மாண்டமாக நடத்தியிருப்பேன். இண்டிவிஜுவலாக வருவாங்க, எல்லாருக்கும் வீடியோ எடுக்கணும், கேமரா எடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி. எனவே உங்களுடைய ஒத்துழைப்பில் தான் அது சாத்தியப்படும். எனவே தயை கூர்ந்து பங்கு தந்தையர்களோடு இணைந்து இந்த ஒத்துழைப்பை நீங்கள் ப்ராமிஸ் பண்ண நேரத்தில் வந்து அந்த அருமையான மன நிகழ்வுகள் யாரும் அவசரப்படாமல், டென்ஷன் படாமல், பதட்டப்படாமல் சூப்பராக அந்த பிள்ளைகளுக்கு வாழ்வுக்கான ஆசிரியர் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான திருப்பலி எல்லாத்தையும் செய்வீங்க. திருப்பலியை சுருக்கம் முடிச்சிருங்க ஃபாதர், எங்களுக்கு தாலி கட்டி வச்சுட்டாலே போதும். அந்த அளவுக்கு நான் திருப்பலியை பற்றி, திருமண திருப்பலி பற்றி மறையற வச்சு 3 வாரம் கூட ஆகலை. அதுக்குள்ளே நம்ம எல்லாருக்கும் எனக்கு அந்த நேரம்தான் முக்கியம். நீ வா,
கொடிமரத்து மூட்டிலையோ வேப்ப மூட்டிலையோ வச்சு தாலியை கட்டி வச்சுறேன், நீ போய் வாழ்ந்துரு, திருப்பலி உனக்கெல்லாம் தேவை கிடையாது. கிளியராக இருக்கா? எனக்கு பசலிக்கா மக்கள் அப்படி பேசக்கூடாது. இனியாவது பேசதை குறைச்சிருங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருந்தால் கூட அதை என்னட்டு வெளிப்படுத்தாது. ரைட்? திருப்பலி, திருமண திருப்பலி எதுக்கு வைக்கிறோம் அப்படி சொல்லி நீண்ட மறைவுரை வச்சுருந்தேன் நான். யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அதில் கிடக்கும். அந்த அருளை உங்களுடைய பிள்ளைகள் இழக்கணும் அப்படி விரும்புகிறீங்களா? யூ டிசைட். ஓகே, சூப்பர். அன்பு நிறைந்தோரே, இன்றைய சில அறிவிப்புகள். இன்றைய வழிபாடு சிறப்பு செய்வதிலே துணை புரிந்த புனித பவுல் அன்பிய இறை மக்களுக்கு நம்முடைய நன்றிகள். பவுலடியாருடைய மனமாற்றத்தை மையப்படுத்தியும் நம்முடைய தாய் திருச்சபை கிறிஸ்து இயேசு வழியாக பெற்ற மனமாற்றத்தையும் தொடர் வாழும் மிக 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 சிறப்பான அருளுரை வழியாக தந்தவர் அன்பு தந்தை ஸ்டாலின் அவர்கள், இயேசு சபை அருள் பணியாளர், என்னுடைய நண்பர். அன்பு தந்தைக்கும் பவுல் அன்பிய இறை மக்களுடைய கரங்களை தட்டி நம்ம நன்றிகளை பதிவு செய்வோம். வருகிற ஞாயிறு வழிபாடு சிறப்பு செய்வோர் நம்முடைய இளையோர் இயக்கம் ஆண்கள் பெண்கள். ஜனவரி 31 புனித ஜான் போஸ்கோவினுடைய விழா. அவர் இளையோருக்கு பாதுகாவலர். எனவே இளையோர் எல்லாரும் அணிதிரண்டு அந்த 1ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தை நீங்கள் சிறப்பிக்கணும் அப்படி சொல்லி உங்களை பேரன்போடு நான் கேட்டுக்கொள்ளும். இன்று காலை இந்த 2ஆம் திருப்பலி முடிந்தவுடன் வழக்கம் போல நம்முடைய ஆலயத்திற்கு சொந்தமான காணிக்கை பெட்டிகளின் காணிக்கையில் எடுத்து எண்ணப்படும். பேரவை நிர்வாகிகளோடு காணிக்கை குழு உறுப்பினர்களும் தன்னார்வ நண்பர்களும் இணைந்து அந்த உதவி செய்ய உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று காலை 9 மணிக்கு நம்முடைய அருள் தந்தை விக்டர் நினைவிடம் பாறை குருசடியில் நடைபெறவிருக்கக்கூடிய அந்த ஒரு ஜெபமாலை பவனியோடு நடைபெறவிருக்கிற ஒரு ஆடம்பர திருவிழா திருப்பலிக்கும் தொடர்ந்து வழங்கப்படுகிற அன்பு விருந்திற்குமான இறுதி கட்ட தயாரிப்பிற்கான கூடுகை ஆமோஸ் மண்டலம், எஸ்ஆய மண்டலம், எரேமியா மண்டல பொறுப்பாளர்கள், அதனுடைய நிர்வாகிகள் இணைந்த கூட்டம், நம்முடைய பேரவை நிர்வாகிகளோடு இணைந்த கூடுகை நடைபெறும். தயவு செய்து அனைவரும் இந்த அருமையான இறுதிக்கட்ட தயாரிப்பிலே கலந்து கொள்வோம். மிக சிறப்பாக அந்த விழாவை நம்ம செய்வோம். இது நம்முடைய அருள் தந்தை விக்டர் அவர்கள் நம்முடைய தலைமுறையாக நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. தயவு கூர்ந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கனாலும் பரவாயில்லை, ஒரு வருடத்தில் ஒரு முறை நடைபெறுகிற அந்த வழிபாட்டிலாவது கலந்து கொண்டு அங்கு வருகிற தந்தையர்கள் வழியாக அல்லது அங்கு நடைபெறுகிற போது பெரிய உங்கள்ட்ட சின்ன பிள்ளை எதுக்கம்மா நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கோம், என்னம்மா இந்த பூசை அப்படி கேட்கும்போது அதை தட்டி விட்டுறாம தடை விட்டுறாம தள்ளி போட்டுறாம கொஞ்சம் தெரிஞ்சதை சொல்லுங்க, பொய்யா சொல்லி கொடுத்து பிள்ளைகளை ஏமாத்திராதுங்க. சரியா? எனவே இது அருள் தந்தை விக்டர் அந்த பகுதி வாழுகிற மக்களுக்கு மட்டும் வேதம் ஓதலை, முழகமூட இன்னைக்கு அடையாளம் முழகமூடு அப்படி சொல்லணும். அந்த தந்தை தான் முழு முதல் காரணம் ஆண்டவன் பெயரால். எனவே அந்த தந்தையின் மீதான நன்றி உணர்வு நம்ம சரியாக அன்று மாலை 6 மணிக்கு நம்முடைய ஆலய வளாகத்திலிருந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க் உங்களுக்கு தந்து உற்சாகத்தோடு இங்கே ஜெபமாலைக்கு போகணும் அப்படி சொல்லி ஒரு அன்பருடைய உதவியால் அதை தரும். அதை வெல்கம் ட்ரிங்க் குடிச்சிட்டு ஜாலியாக ஜெபமாலை பவனியிலே ஜெபமாலை செய்து இங்கிருந்து மணவாளன் பாறை நம்முடைய அருள் தந்தை விக்டர் வாழ்ந்த இல்லம், அந்த இல்லத்திற்கு செல்கிறோம். அங்கும் ஒரு வெல்கம் ட்ரிங்க், எகைன் செகண்ட் வெல்கம் ட்ரிங்க் அங்கும் கிடைக்கும். மக்கள் உஷாராயிட்டாங்க. ஜாலியாக அதையும் குடிச்சிட்டு ஜாலியாக அடுத்த திருப்பலி முடிந்தவுடன் மிக சிறப்பான ஒரு ஆட்டுக்கறி விருந்து அப்படி ஜாலியாக இருக்கும். எனவே இந்த நாள் அந்த நாள் திங்கட்கிழமை என்றாலும் பரவாயில்லை, தந்தை மீது நம்பி நமக்கு நன்றி உண்டு. அதை சூப்பராக நீங்கள் வெளிப்படுத்தி எல்லாரும் முழுமையாக இந்த கூட்டத்தை நான் அங்கே பார்க்கணும் அப்படி சொல்லி ஆசைப்படுறேன். எனவே எல்லாரும் சேர்ந்து அந்த நன்றியை வெளிப்படுத்தும். ஒருவேளை 1-2 குறைஞ்சா பரவாயில்லை, மற்றவங்க வந்துடுங்க. இன்று காலை 11 மணிக்கு பங்கு அருள்பணி பேரவை கூட்டம், அது 2வது வாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி 4வது வாரத்துக்கு வந்திருக்கு. தயவு கூர்ந்து இந்த மாற்றங்களை பொறுத்து கொண்டு நம்முடைய பங்கு பேரவை நிர்வாகிகள் வாங்க. இது மிக 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 முக்கியமான ஒரு கூட்டம். இந்த பங்குக்கு ஒரு 3 மாதத்தில் எனக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. ஆயருக்கு அனுப்பிட்டு அதில் ஒரு நகல் தான் எனக்கு வந்துச்சு. இது லைவ் மாசு, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இங்கு வரக்கூடிய ஃபாதர்ஸு அல்லது இங்கே இருக்கிற நிர்வாகம் எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் இங்கே ஏதோ பிஸ்னஸ் பண்ணுவாங்களாம். 1 கோடி 2 கோடி ப்ராஜெக்டில் போட்டு எதையாவது கட்டுமானம் பண்ணுவோம். இவர் 3-4 மாதம் ஆச்சு, ஒன்றுமே இவர் பண்ணலை. இவரை விட திறமை வாய்ந்த இன்னொரு பங்கு தந்தை எங்களுக்கு அனுப்பணும் அப்படி சொல்லி ஒரு கடிதம் வந்துருச்சு. அந்த கடிதத்தை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் தீவிரமாக இந்த சமூகத்திற்காக உழைக்கணும் அப்படி ஆசைப்பட்டேன். அந்த கடிதத்திற்கு நான் பதில் சொல்லலை. பதிலை ஒரு ஜெப விண்ணப்பமாக ஆண்டவர்கிட்ட வச்சேன். கடவுளே,
இந்த சமூகத்தில் எனக்கு முன் இருந்த அருள் தந்தையர்களுடைய கடுமையான உழைப்பு, எங்களுக்கு முன் இருந்த பங்கு பேரவை நிர்வாகிகள் உறுப்பினர் கடுமையான உழைப்பால் நிறைய பணிகளை முன்னெடுத்தாங்க. அதனால சில கோடிகள் கடன் வந்துச்சு. அந்த கடனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த பணியை செய்ய முடியும், இல்லைன்னா இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி சொல்லி எதெல்லாம் ஆடம்பரமோ அதையெல்லாம் குறைச்சி, எங்கெல்லாம் அனாவசியமாக வழங்க அதெல்லாம் குறைச்சி, கஞ்சத்தனம் பிடிச்சி இந்த ஒரு ஆண்டு ஒரு 6 மாதங்கள் நிறைவடைஞ்சிருக்கு. இதில் எத்தனை கோடி கடனை அடைச்சிருக்கிறாங்க, என்னென்ன பணிகளை இந்த கடனுக்கு மத்தியிலும் செய்திருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அழகான செயலை இன்று பங்கு பேரவையில் பேச போகிறோம். அடுத்த வாரம் முடிஞ்சால் உங்களுக்கு அதை நாங்கள் பகிர்ந்துக்குவோம், சரியா? எனவே இந்த நாளிலே அது மிக சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இப்போது அமைந்திருக்கிற பேரவையினரும் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் என்னுடைய மக்களும் இந்த அருமையான பசிலிக்கா சமூகத்தினுடைய பல்வேறு தேவைகளை புரிந்து கொண்டு, இந்த பசிலிக்காவினுடைய இன்றைய நிலையை புரிந்து கொண்டு, இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்காக நீங்கள் எல்லாருமே என்னோடு ஒத்துழைப்பு தர்றீங்க. எல்லாருக்கும் நன்றி. அந்த கடிதத்திற்கு இந்த நாளின் பங்கு பேரவை கூட்டத்தில் கண்டிப்பாக பதில் கிடைச்சிரும். அந்த அன்பருக்கும் வாட்ஸ்அப்பில் நான் அதை அனுப்பி கொடுத்துருவேன். அவரும் சந்தோஷமாக அவருடைய குடும்பத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். தொடர்ந்து எனக்கு இன்னும் அந்த பணிகளை செய்யணும் அப்படி சொல்லி பெரிய ஆசை இருக்குது. நிறைய பில்டிங்களை கட்டி போடுறதோட என்னுடைய மக்களை நான் அப்படியே கட்டி போட்டிருக்கேன் அன்பால், இல்லையா? அது வரும், அடுத்த வாரம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லப்படும். இன்று மாலை சரியாக 3 மணிக்கு பக்த சபை இயக்கங்களின் ஒருங்கிணைய கூட்டம் நடைபெறும். அதிலும் டைம் மாற்றி இருக்கிறோம் சிலங்கள். இந்த ஒரு வாரமும் இந்த மாற்றத்தை புரிந்து கொண்டு நீங்கள் எல்லாரும் முழுமையாக பங்கு தாங்க. இன்று மாலை 4 மணிக்கு வழக்கமான நம்முடைய ஆமூசா கூட்டம் நடைபெறும். வழக்கமாக நீங்கள் எல்லாரும் வாங்க. நமக்கு சிலங்களே இந்த அருமையான நாளில் ஆமூசாவினருக்கு எல்லாரும் கைகளை தட்டி நன்றிகளை சொல்லிடுவோமா? ரொம்ப 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 சிறப்பான ஒரு ஏழை மகளுடைய திருமணத்தினுடைய முழு பொறுப்பையும், அந்த ஏறக்குறைய 1500 பேருக்கான உணவுக்கான முழு பொறுப்பு, அந்த மகளுக்கான தொடர் வாழ்வுக்கான திங்ஸ் சீர்வரிசையாக அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே வாங்கி கொடுத்து ஒரு ஏழை மகளுடைய அருமையான வாழ்விலே ஒளி ஏற்றி இருக்கிறோம். அந்த ஒளி நிகழ்வுக்கு அதை ஒருங்கிணைச்சவங்க நம்முடைய பங்கினுடைய ஆமூசா நிர்வாகிகள் உறுப்பினர்கள், பங்கு பேரவை உறுப்பினர்கள், நம்முடைய சொன்ன எல்லா அன்பியங்களின் பிள்ளைகள், எல்லா அமைப்புகளின் பிள்ளை எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான செயலை இந்த நாட்களில் செய்திருக்கிறோம். கடவுள் நம்முடைய அன்பு தாய் வழியாக நிறைவான இறையாசரை தொடர்ந்து நமக்கு தருவாங்க. அது மாதிரி 28/1/26 வருகிற புதன்கிழமை நமக்கு புதன்கிழமை பகல் பொழுதில் நவநாள் நன்றி வழிபாடு நடக்குது. ஏறக்குறைய ஒரு 550, 500, 600 அப்படி மக்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. வெளியாட்கள் அதிகம். எனவே இந்த வாரம் அந்த 4 திருமண திருப்பல்கள் நிமித்தம் அந்த வழிபாடு காலை மாலை வழிபாடு சேர்த்து 4 மணி முதல் 6 மணி வரை, மாலை 4 முதல் 6 மணி வரை 2 திருப்பலையும் கிளிக் பண்ணி நம்ம நடத்துகிறோம். தயவு கூர்ந்து அந்த நேரங்களில் நம்முடைய இல்லங்களில் இருக்கிற அருமையான அன்பு சகோதர சகோதரிகளும் அதில் முழுமையாக கலந்துக்கணும் அப்படி சொல்லி உங்களை பேரன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 1/2/26 வருகிற ஞாயிறு நம்முடைய பௌர்ணமி நாள், முழு நிலவொளி நாள். அந்த தூய மரியன்னை வழியாக இறைவனின் நிறைவான இறையருளை பெறுகிற ஒரு திருப்பலி. எனவே அந்த நாளில் வழக்கம் போல நம்முடைய காலை திருப்பலிகள் 5:30 திருப்பலி, 6:40 திருப்பலி நடைபெறும். தொடர்ந்து காலை 10 மணிக்கு ஜெபமாலை, அன்னையின் புகழ் மாலை, தொடர்ந்து சிறப்பு நற்செய்தி கொண்டாட்ட வழிபாடு, நற்கருணை இறையாசிர். மாலை 5 மணிக்கு அந்த திருப்பலியோடு சேர்ந்த நற்கருணை இறையாசிர் அப்படி சொல்லி நடைபெறும். எனவே எல்லாருமே அந்த முழுமையாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு நிறைந்தோரே, பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வருகிற திங்கட்கிழமை, நாளையில் அடுத்த திங்கட்கிழமை மாலை சரியாக நான் சொல்லிட்டேன், பாறை வீடு நோக்கி 6 மணிக்கு ஜெபமாலை பவனி போகிறோம். அந்த இடத்துல திருப்பலி நிறைவேற்றும். அங்கே ஒரு அன்பு விருந்து வழங்கப்படும். எல்லாருமே முழுமையாக இதில் கலந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய பங்கு சமூகத்தினுடைய நிகழ்வு. தூய மரியன்னை சர்வதேச பள்ளி, சென்ட் மேரிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நமக்கு நம்முடைய பங்கு நடத்துகிற ஒரு பள்ளிக்கூடம். அதில் மாணவர் சேர்க்கை, அடுத்த கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை பிப்ரவரி மாதம் முதல் அந்த நாள் 2ஆம் தேதி முதல் நமக்கு துவங்க இருக்கிறோம். எனவே நம்முடைய சர்வதேச அளவிலான ஒரு கல்வியை மிக அருமையாக பிள்ளைகளுக்கு கொடுத்து பயனடைய நமக்கு தொடக்கத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாறி வந்துச்சு. பெற்றோருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையே கொஞ்சம் எல்லாம் இருந்துச்சு. எல்லாமே களையப்பட்டு நம்முடைய பிரின்சிபல் சிஸ்டர் ரெவரண்ட் சிஸ்டர் ஹோலி ரோஸ், ரெவரண்ட் சிஸ்டர் எஸ்ஸர், அவங்க 2 பேருக்கும் நம்ம பெரிய பாராட்டுகளை கொடுக்கணும். கைதட்டி பாராட்டுகளை சொல்லிடுவோம். ரொம்ப ரொம்ப அருமையாக தேங்க்யூ டியர் சிஸ்டர்.
ரொம்ப அருமையாக, ரொம்ப கமிட்மெண்ட்டாக, ரொம்ப அர்ப்பணத்தோடு செயல்பட்டு அந்த மணிப்பூர்லேருந்து 4 பேரை கூட்டிகிட்டு வந்து சூப்பராக இன்று எல்லா பெற்றோரும் பாராட்டுற அளவுக்கு அகாடமிக் லைனில் சூப்பராக அந்த பள்ளிக்கூடம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது 247 மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறாங்க. வருகிற கல்வியாண்டில் அது 300 மாறும் அப்படி சொல்லி நான் வந்து ஆசையோடு காத்திருக்கிறேன். அது தொடர்ந்து 400, 500 என்று சொல்லி அது அப்படியே வளர்ந்து வரும். அடுத்த வருடம் முதல் 8ஆம் வகுப்பு தொடங்குகிறோம். அதுக்கு அடுத்த வருஷம் 9, 10 அதற்கான அனுமதி பெறுவதற்கான தயாரிப்புகளை முழுமையாக கல்விக்குழுவோடு நாங்கள் வந்து இணைஞ்சு செயல்படுறோம். எனவே வருகிற கல்வியாண்டில் 8ஆம் வகுப்பு, அதுக்கு அடுத்த கல்வியாண்டில் கண்டிப்பாக 9, அதை தொடர்ந்து 10 இந்த அருமையான பள்ளிக்கூடத்தில் அது தொடங்கி நடைபெறும். எனவே டவுட் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் எந்தவித டவுட்டும் இருக்க தேவையில்லை. கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து அந்த பள்ளிக்கூடத்தில் முழுமையாக அவங்களுடைய பிள்ளைகள் பெற முடியும். எனவே நம்முடைய தூய மரியன்னை சர்வதேச பள்ளியில் நம்முடைய சின்ன பிள்ளைகளை மிக சிறப்பாக ப்ரீகேஜி முதல் சேர்த்து அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே துணைந்திருக்க உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம திருப்பலி தொடக்கத்தில் வாசிச்சுட்டு ஏழை மகளுக்கு நிறைய பண உதவி, பொருளுதவி செய்திருக்கிறாங்க. எல்லாருக்குமே நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அன்பு நிறைந்தோரே, சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை நம்முடைய மறை மாவட்டத்துக்கு சொந்தமாக தெரியும். அன்னை ஆதாவுடைய 100வது பிறந்த நாளை முன்னிட்டு வருகிற 27/1/26 செவ்வாய்க்கிழமை மார்பக புற்றுநோயை கண்டறிகிற மேமோகிராம் பரிசோதனையை இலவசமாக நம்முடைய மருத்துவமனை அந்த முழுவதும் நடத்துகிறாங்க. எனவே நம்முடைய பங்கிலே இந்த பரிசோதனை செய்ய விரும்புகிறவர்கள் இலவசமாகவே சென்று அந்த பரிசோதனை மேற்கொண்டு அந்த நோய் வருமுன் காக்கின்ற அந்த ஒரு செயலில் நீங்கள் வந்து முழுமையாக ஈடுபடணும் அப்படி சொல்கிறேன். நம்முடைய நாஞ்சில் பால் 17 நிலையத்திலிருந்து ஒரு 4 வேலை வாய்ப்பு இருக்குது. சேல்ஸ்மேன், பில்லிங் கிளர்க், ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் அண்ட் டிரைவர். இவங்க வந்து எல்லாத்துக்குமே ஆண்கள் தேவைப்படுறாங்க. ஒரு வேளை பெண்கள் போனால் கூட ஏதாவது மீசை ஏதாவது வச்சுட்டு போங்க. அந்த மாதிரி அது ஹையர் செகண்டரி பாஸ் ஆகிருக்கணும். பாஸ் வித் கம்ப்யூட்டர் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். 10ஆம் கிளாஸ் ஆகுது, டிரைவர் பாஸ் ஆகிருக்கணும். ஏஜ் வந்து பிலோ 30, 35, 30, 40. அங்கே போய் 60 ஆனவங்க 40 சொல்லி நிற்காதுங்க. அவங்க என்னட்ட கேட்பாங்க, ஞானஸ்தான சர்டிஃபிகேட் தாங்க அதில் கண்டுபிடிச்சிருவாங்க. எனவே தயவுசெய்து இந்த பணி வாய்ப்புகளை பயன்படுத்த விரும்புகிற நம்முடைய பங்கு சமூக ஆண்கள் உடனடியாக பங்கு தந்தையை சந்தித்து நற்கடிதம் வாங்கி அந்த நிறுவனத்தை அணுக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள. எழுந்து நிற்போம். நமக்கு வந்து ஒரு தம்பதி இருக்குது, இது கொடுக்கணும். லிபின் ஷாலினி வந்திருக்கிறாங்களா? வந்திருந்தாங்கன்னா அவங்கள கைதட்டி வாழ்த்தும். லிபின் வந்திருக்கிறாரு, ஷாலினி தேடுறாரு. ஷாலினி வாம்மா. அன்புக்குரியவரே, உங்கள் எல்லாரையும் நம்பி ஒரு விஷயம் கேட்பேன். அது ஓகே சொல்லுவீங்களா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீங்க நம்புகிறேன். நான் எழுந்து நிற்பீங்களா? நன்றி சொல்லி மன்றாடுவோ. எல்லாமல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் முதருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்ளுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல எங்கும் நிறைந்த நம் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவராக. சென்று வாழுங்கள். இறைவனின் நம் அன்னையின் துணை நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. கரம்
குவிப்போம் அவள் அன்பை பாடிடுவோம் அவள் அன்பை பாடிடுவோம் அன்னைக்கு கரம் குவிப்போம் அவள் அன்பை பாடிடுவோம் அவள் அன்பை பாடிடுவோம் அன்னைக்கு கரம் குவிப்போம் கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார் அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார் கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார் அந்த முன்னவரின் அன்னை என திகழ்ந்தார் மனுகுலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள் மனுகுலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள் தினம் அவள் புகழினை பாடிடுவோம் அன்னைக்கு கரம் குவிப்போம் அவள் அன்பை பாடிடுவோம் அவள் அன்பை பாடிடுவோம் அன்னைக்கு கரம் குவிப்போம் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. என் பசிலிக்காவின் பாதுகாவலி தூய மரியன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதரே,